ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு கண்டினியூஸ் ஆகிட்டு ஆஃப்டர் தி ரிசல்ட்ஸ், இந்த ரிசல்ட்ஸ் சீசனுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் சொல்லி தெரியலை. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும். ரிசல்ட்ஸ் சொதப்பிச்சுன்னா மார்க்கெட்டும் சொதப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 124 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 25,202 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 467 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 82,257 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 351 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 56,455 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஃபெடரல் பேங்க் 3% பாசிட்டிவ், 199 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் 1.5% பாசிட்டிவ், கனரா பேங்க் 1% பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவும் ஆக்சிஸ் பேங்க்கும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் ஐபிஓ அப்ளை பண்ணது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ அப்ளை பண்ணேன் ஒரு லாட்டு. இது போக டாடா கேபிட்டல் லிமிடெட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் போட்டிருக்கேன். எனக்கு எப்படியாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சாலும் எனக்கு ஓகே தான். பட் கிடைக்குதா என்னவோ தெரில. நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதில் டாடா கேபிட்டல் பெருசாக லிஸ்டிங்கின் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் லிஸ்டிங்கின் அன்னைக்கு, அதாவது லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு சொதப்பினாலும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் போக சான்ஸ் இருக்குது டாடா கேபிட்டலில். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸும் ஒரு 20% டீசன்ட் லிஸ்டிங் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட அலாட்மெண்ட் வந்து அக்டோபர் 10 இது 9 டாடா கேபிட்டலோட அலாட்மெண்ட் வந்து 9. ஸோ வெயிட் அண்ட் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் அன்றைக்கி 2 அப்டேட் வந்துருந்துச்சு. பங்கு வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 707 or 709 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டில் காம்பேக்ட் எஸ்யூவி வெஹிக்கிளாக இருக்கிற அந்த கர்வோட சேல்ஸ் வந்து டொமஸ்டிக் சேல்ஸ் 35% மேலே விழுந்திருக்கு. 5,274 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. ப்ரொடக்ஷன் வால்யூம் வந்து இந்த கர்வுக்கு 39.8% விழுந்திருக்கு. 5,289 யூனிட்ஸ் தான் விற்றுருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. இது போக டாடா மோட்டர்ஸோட அந்த ஜேஎல்ஆர் ப்ரொடக்ஷன் ஹால்ட் ஆச்சுன்னு சொன்னேன். ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ப்ரொடக்ஷன் ஹால்ட் ஆச்சுன்னு சொன்னேன் அந்த சைபர் அட்டாக்னால. இப்போ மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் 8 இதில் எலக்ட்ரிக் கார்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டாம்பிங், பாடி ஷாப்பு, பெயிண்ட் ஷாப்பு, லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் இது எல்லாமே யூகேல வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்லோவோக்கியா சோலிஹல் ஃபெசிலிட்டி அங்கேயும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸோட ஜேஎல்ஆர் கொடுத்த அப்டேட்டு. அந்த ப்ரொடக்ஷன் ஹால்ட்டுக்கு அப்புறம் இவங்க வந்து இப்போ ப்ரொடக்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க அக்டோபர் 8 இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. கோல் இந்தியா கொடுத்த அப்டேட் இவங்க சத்தீஸ்கர் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி க்ரீன் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு $250 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆஃப் ஷோர் லோன் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டெப்ட்டோட வேல்யூ பார்க்கும்போது 5 years கிட்டத்தட்ட 8.20% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை எடுக்கிறாங்க. இது வந்து ஃபாரின் கரன்சி லோனு. இந்த $250 மில்லியன் ஒர்த்து லோன் வந்து ஃபாரின் கரன்சி லோனு. 4 குளோபல் பேங்க்ஸ் மூலமாக இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது அதானி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. எல்டைம் என்ட்ரி வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. $580 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்க்கும்போது அவங்களோட டீலில் ஒன் ஆஃப் த முக்கியமான டீலாக பார்க்கப்படுது. குளோபல் மீடியா அண்டு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி அவங்க மூலமாக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இவங்க வந்து 6th லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்கிறாங்க. இவங்க வந்து குளோபல் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிட்டு வந்து இந்த $580 மில்லியன் ஒர்த் ஆஃப் டீல் வின் பண்ணியிருக்காங்க எல்டைம் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த 3 பேங்க்குமே Q2 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நொமுரா வந்து சில டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு 960 டார்கெட் ப்ரைஸு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது போக பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு 240 டார்கெட் ப்ரைஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு 2150 சொல்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு 960. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு பை கால், கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கும் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கும் நியூட்ரல் கால் கொடுக்குறாங்க. இது நொமுரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓல் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி அந்த அவங்களோட ரேர் எர்த் ஃப்ரீ மோட்டர்ஸ் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க, ஃபெரைட் மோட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கும் சரி அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் எல்லாமே கவர்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ஆட்டோமோட்டிவ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் குறிப்பாட்டு இந்த ரேர் எர்த் ஃப்ரீ மோட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ரேர் எர்த் எலிமெண்ட் இல்லாமல் இந்த மோட்டரை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும்
அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. இது ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு பிக் டெவலப்மெண்ட்டாக தான் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கோல்டு சில்வர் பேசிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அந்த என்எஃப்ஓ வந்து அக்டோபர் 20 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நேம் கோட்டக் கோல்டு சில்வர் பேசிவ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. அக்டோபர் 20 வரைக்கும் இந்த என்எஃப்ஓ ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெஸ்லேயில் வந்து அப்டேட்டு. நெஸ்லேயில் இந்த டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட்மார்க் இன்ஃப்ரீமெண்ட் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லேக்கு சாதகமாட்டு கேஸ் வந்திருக்குது. இதில் எப்படின்னு பார்க்கும்போது இவங்க நெஸ்லேங்கிறது மேகி நூடுல்ஸ் மேக் பண்ணுற கம்பெனி. சங்கேஷ்வர் யூட்டன்சில் அண்ட் அப்ளையன்சஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி அவங்களோட யூட்டன்சில்ஸை இவங்களோட பிராண்ட் நேம் கிட்டத்தட்ட இவங்களோட பிராண்ட் நேம் மாதிரியே மேகிசன் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாக நெஸ்லே 2018 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் தேஜாஸ் காரியா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்குள்ள அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் அந்த பிராண்ட் நேமில் மேகிசன் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் யூட்டன்சில் செல் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து அந்த பிராண்ட் நேமை வந்து வாபஸ் வாங்கிறோம்னு சொன்ன உடனே நெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேஸை வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. சொந்த பேசிஸில் 2 பார்ட்டிக்கு இடையுமே செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நெஸ்லேக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த பிஎஸ்சி செக்டார் பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒன்றுனா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இதில் எல்லாமே ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த ஃபிசிக்கல் இயரில் கண்டிப்பாக 2 பேங்க் ஸ்டாக்ஸில் வந்து டைல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் வந்துருக்குது. இது பிஎஸ்சி பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலகாம் கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆகஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல், ஏர்டெல், வோடஃபோன் ஐடியாலாம் சொதப்பியிருக்காங்க. இதில் ஜியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.95 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜூலையை கம்பேர் பண்ணும்போது ஆகஸ்ட்டில் ரொம்பவே ஆட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து 1.38 மில்லியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் பார்க்கும்போது 4,96,087 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வோடஃபோன் பார்க்கும்போது 3,08,984 யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்என்எல் 1.38 மில்லியன், ஜியோ 1.95 மில்லியன், ஏர்டெல் 4,96,087 சப்ஸ்கிரைபர்ஸ், வோடஃபோன் ஐடியா 3,08,984 யூசர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் ஜியோ கிட்ட 479.45 மில்லியன் ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ஏர்டெல் கிட்ட 391.97 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. வோடஃபோன் கிட்ட 203.55 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. பிஎஸ்என்எல் கிட்ட 91.75 மில்லியன் யூசர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் விரைவில் வந்து கண்ட்ரி முழுசாட்டு 4G வந்து ரோல் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டிஏஎம் கேபிட்டல் அவங்க தான் இந்த அனாலிஸை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் ஜியோ தான் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஏர்டெலை கம்பேர் பண்ணும்போது 2.3 மில்லியன்ஸ் வந்து நெட்டாக அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் 1.3 மில்லியன்ஸாக இருக்குது. வோடஃபோன் பார்க்கும்போது 0.1 மில்லியன்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜியோவோட அந்த ஹோம் ப்ராட்பேண்ட் அடிஷன் வந்து 0.9 மில்லியன்ஸாக இருக்குது. அதே ஏர்டெல் வந்து 0.3 மில்லியன்ஸ் ஆட்டு வச்சுருக்காங்க. ஜியோ என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா 1 மில்லியன் ஹோம் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பெர் மந்த் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம். 40% மார்க்கெட் ஷேரை அட்டைன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ கரண்டாட்டு 40% மார்க்கெட் ஷேர் இப்போ ஜியோ கைவசம் வச்சுருக்கிறாங்க. ஏர்டெல் வந்து 21% வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 19% 21% இருக்குது. ஜியோக்கு 32% 40% இருக்குது. இதுவும் டிஏஎம் கேபிட்டல் தான் சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த M2M கனெக்ஷன்ஸ் வந்து டோட்டலாட்டு 5.1 மில்லியன் அடிஷனாக இருக்குது. இதில் ஏர்டெல் 3.9 மில்லியன், ஜியோ 0.9 மில்லியன், வோடஃபோன் 0.2 மில்லியன். டோட்டல் கனெக்ஷன் வந்து பார்க்கும்போது 89.7 மில்லியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் ஏர்டெல் தான் மார்க்கெட் ஷேரில் லீடிங்கில் இருக்காங்க 59%, ஜியோ 18%, வோடஃபோன் 19%, பிஎஸ்என்எல் 4% இருக்குது. இது போக 15.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டிங் ரிக்வஸ்ட் வந்து இந்த மாதத்தில் கொடுத்துருக்கதாட்டும் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டில். இது வந்து டெலகாம் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸை நம்ம ரீசென்ட்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 130% ரேலியாக இருக்குது 3 மாதத்தில். அவங்க நிறைய ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்லையும் சரி, ஏஐ அண்ட் க்ளவுடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் ரேப்பிடாக எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா 1,734 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட், 450 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட்லாம் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் க்ரோத் ஃபினான்ஷியல் 28 36.7% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரெவன்யூ சிஏஜிஆர் க்ரோத்து 2,938 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கனரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. கரஞ்சா டெர்மினல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இவங்க
கிட்டத்தட்ட 600 கோடி ஒர்த் ஆஃப் லோன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 90% வந்து நாங்கள் ரிகவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 6% மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ரீசெண்ட்லி நல்லா மேலே போய்ட்டு இருந்த பங்கு செப்டம்பரில் மட்டுமே 50% ரேலியாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஒன்று ஸ்டாக் ஸ்பிளிட்டும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. டாடா கேபிட்டல் ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா பெருசாக லிஸ்டிங்னு கொடுக்குற மாதிரி தெரியலை. ஸோ அதுவும் ஒரு முக்கிய ரீசன் போல். ஆனால் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் விழுறதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஜியோ பிளாக் ராக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் என்எஃப்ஓ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதியோட முடிவடைதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஃபண்டு. பிளாக் ராக் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி எஸ்ஏஇ அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபா. இது ஜியோ பிளாக் ராக் கொடுத்த அப்டேட்டு. டாடா கேபிட்டலோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா 46% டே 2ல் சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. 15.27 crore ஷேர் வந்து ஆக்சுவலி டோட்டல் ஷேர் நீ பார்க்கும்போது 33.34 crore ஷேர். அதில் 15.27 crore ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டில் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு QIB 52% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 45% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 38% சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. எம்ப்ளாயி போர்ஷன் 137% சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. அக்டோபர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ க்ளோஸ் ஆகும். கம்பெனியோட வேல்யூ 1.38 lakh crore சொல்லியிருக்கிறாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்த அப்டேட்டு செப்டம்பர் இதில் சேல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே Q2 ஃபினான்ஷியல் 26லேயும் சேல்ஸ் நல்லா இருக்குது. 5119 யூனிட்ஸ் இந்த Q2ல் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. GST 2.0 ரிஃபார்ம்ஸில் 36% மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9 டேஸில் மட்டுமே 2500 யூனிட்ஸ் விற்றுருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நவராத்திரி சேல்ஸை முன்னிட்டு 9 டேஸில் 2500 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாப் எண்டு பிஇவி போர்ட்ஃபோலியோலே சேல்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு 7 மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 டச் பண்ணியிருக்குது. ஒரு மாதத்தில் 20% ரேலியாக இருக்குது. HPCL 52 டச் பண்ணியிருக்கு. 459 ரூபா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 454 ரூபாவில் இருக்குது. இதே லாஸ்ட் மந்த் மட்டுமே 19% மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது முத்தூட் ஃபைனான்ஸு இவங்களோட 52 பார்க்கும்போது 3235. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3220. 14% ரேலியாக இருக்குது. L&T ஃபினான்ஸ் 265 ரூபா 52 டச் பண்ணியிருக்கு. 259 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 13% ரேலியாக இருக்குது. இந்தியன் பேங்க் 773 ரூபா போயிருக்கு. இப்போ 757 ரூபாவில் இருக்குது. 13% மேலே போயிருக்கு. GE வெர்னோவா T&D இந்தியா 3214 ரூபாவில் இருக்குது. 3159 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 12% மேலே போயிருக்கு. ஃபார்டிஸ் ஹெல்த்கேர் 1060 ரூபா 52 ஹை. 1053 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 10% மேலே போயிருக்கு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 304 ரூபா 52 ஹை. 304 ரூபாங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. 9% ரேலியாக இருக்குது லாஸ்ட் 1 மந்தில். FSN இ-காமர்ஸாக இருக்கிற நைக்கா 256 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 256 ரூபா 52 டச் பண்ணியிருக்கு. 255 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 8% ரேலியாக இருக்குது. நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் 902 ரூபா 52 ஹை. 874 ரூபாவில் இருக்குது. லாஸ்ட் 1 மந்தில் 7% ரேலியாக இருக்குது. ஃபோன்பேயும் உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணுறதுக்கு. இது உத்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் ஃபோன்பேயும் கொடுத்த அப்டேட்டு. எலன் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லியில் பேங்கராக இருந்த, இதுக்கு முன்னாடி மார்கன் ஸ்டான்லியில் பேங்கராக இருந்த அந்தோனி ஆம்ஸ்ட்ராங் அவங்கள வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண XAA குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா CFO அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த XAA குரூப்போட வேல்யூ மட்டுமே $113 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் அது வந்து $200 பில்லியன் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட வேல்யூவேஷன். ஸோ அந்த XAAவோட குரூப்புக்கு CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அந்தோனி ஆம்ஸ்ட்ராங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு எலன் மஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCS கொடுத்த அப்டேட்டு. TCS வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அக்டோபர் 9ஆம் தேதி. அன்றைக்கி ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அக்டோபர் 9ஆம் தேதி. ரிசல்ட்ஸ் கூட டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் 11 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டும் வருது. அடுத்த குவார்ட்டர்லேயே ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க அக்டோபர் 9ஆம் தேதி. இதில் ரெக்கார்ட் டேட் அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 15ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது TCS கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.